அரசியல் கட்சிகள் கூட்டணி வைக்க முன் வந்திருக்காங்க. எந்த அரசியல் கட்சி முறைப்படி முதல்ல கூட்டணி அமைச்சர்கள் முன்னணி கட்சிகள் எந்தெந்த இயக்கங்கள் என்று பேச ஆரம்பித்தவுடன் முதலில் தெரிவிப்பது தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள். பாஜக தலைமையிலான கூட்டணியா உங்க தலைமையிலான கூட்டணியா? இது இந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். இந்திய தேசத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஆக 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி பிரதமராக ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தியிருக்கிறார். மீண்டும் 3ஆம் முறையாக அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று நடைபெற தேர்தல் நாங்கள் முழுமையாக திரு நரேந்திர மோடிக்கு ஆதரவு. பாரத பிரதமர் ஒரு ஒற்றை ரோஜாவோ ஒரு துண்டு சீட்டு கொடுத்தா சொன்னாங்க. ஒற்றை ரோஜா எனக்கு தெரியல. அந்த துண்டு சீட்டு என்ன? துண்டு சீட்டில் இருப்பது அவரை நான் வாழ்த்து கொடுக்கப்பட்ட சீட்டு. சால்வ போட்டாங்க. பேசுறப்ப எல்லாரும் ஒன்றிணைந்து பணியாற்றணும். அந்த நிலைதான் ஏற்பட்டு மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. நீங்க இப்ப இருக்கிற அவங்க எடப்பாடி தலைமையில் இருக்கிறவங்க வந்து யாராவது பேசுறாங்களா? பேசுவாங்க. எடப்பாடி அணியில் இருக்கிறவங்க இல்ல 1.5 கோடி தொண்டர்களுக்கான கட்சி வந்து 1.5 கோடி தொண்டர்கள் இப்ப அழகாக பேசுறாங்க. ரொம்ப மன வெதும்பி போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? சுயநலம். இந்த இயக்கம் பரந்த நோக்கத்தோடு தன்னுயிரை தந்து 50 ஆண்டு காலம் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றிய 2 தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஏற்படுத்த சட்ட விதி. அந்த சட்ட விதிப்பில் அந்த 50 வருஷம் முக்கியமாக இந்த இயக்கத்தை நடத்தினார். அதை போய் கை வைக்கலாமா? 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியில் 10 மாவட்ட வழிமுறையில் 5 வருஷம் தலைவர் முடியும். யாரால முடியும்? நீங்களே சொல்றீங்க மறைமுகமாக. அதை எப்படி சொல்ல முடியும்? மறைமுகமாக பேசிட்டு இருக்கிறார். மனவேதனையோடு பேசுகிறாரு. நாங்க என்ன சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த பேச்சை எடுத்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறாரு என்ற மன வருத்தத்தோடு சொல்லுகிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.